மிக கனமழை எச்சரிக்கை எதிரொலியாக சென்னையில் காய்கறிகள், பிரெட், பால் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவதில் மக்கள் கவனம் செலுத்தி வருகிறார்கள். சென்னையில் 2 நாட்களுக்கு கன முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையின் எதிரொலியாக அத்தியாவசிய பொருட்கள் விற்பனையும் அதிகரித்துள்ளது. பள்ளிக்கரணை, மேடவாக்கம், தாம்பரம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள காய்கறி கடைகளில் கூட்டம் அலைமோதியது. பொதுமக்கள் நீண்ட வரிசையில் நின்று தங்களுக்கு தேவையான காய்கறிகளை வாங்கிச் சென்றனர். பிரெட், குடிநீர், பால், காய்கறிகளை வாங்க பல்பொருள் அங்காடிகளுக்கும் மக்கள் படையெடுத்தனர். அச்சத்தில் பொருட்களை வாங்கி குவிக்க தேவையில்லை என்றும் தங்களுக்கு தேவையான பொருட்களை மட்டும் வாங்க வந்ததாகவும் சிலர் கூறினர். இப்போ எல்லாமே டபுளாக பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு இன்னைக்கு. ஸோ அப்படி பர்ச்சேஸ் பண்ணியும் இன்னைக்கு எல்லாமே காலி ஆயிடுச்சு. ஆஃப்டர்நூன் செக்ஷனுக்குள்ளே காலி ஆயிடுச்சு. பிரெட் ஆல்சோ மார்னிங் செக்ஷன் காலி ஆகிட்டு இப்போ ஆஃப்டர்நூன் செக்ஷனும் நாங்கள் ரீஃபில் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ பிரெட்டு, பால், வெஜிடபிள்ஸு இது ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் காலி ஆயிடுச்சு. 2 packets of bread, milk, ஆனியன் அண்ட் டொமேட்டோ. பேசிக் தான். ரொம்ப எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் பேனிக் பர்ச்சேஸ் வேண்டாம், பட் பேசிக் இது பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் குழந்தைங்க பெரியவங்க இருக்கிறதே வி ஹேவ் டு பிளான் இல்லையா? கொஞ்சம் பிளான் பண்ணி வச்சுக்கிட்டா தான் டென்ஷன் இல்லாமல் இருக்கும். ஏன்னா லாஸ்ட் டைம்லாம் வராதவங்க வீட்டுக்குள்ளே கூட தண்ணி வந்துருச்சு இந்த வாட்டி. ஸோ வெளிலே வர முடியல. இதனிடையே அத்தியாவசிய பொருட்கள் தடையின்றி கிடைக்க உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு உள்ளதால் மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. மேலும் அத்தியாவசிய பொருட்கள் கூடுதல் விலைக்கு விற்கப்படுகிறதா என்பதையும் அதிகாரிகள் கண்காணித்து வருகின்றனர். செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம் சிறிய இடைவேளைக்கு பிறகு. பிரபல இயக்குனரின் தம்பியும் நடிகருமான பாலா கேரளாவில் கைது. முன்னாள் மனைவிக்கு தொல்லை கொடுத்ததாக அளிக்கப்பட்ட புகாரில் அதிரடி. சத்தீஸ்கரில் தலைமை காவலரின் மனைவி, மகள் வாளால் வெட்டி கொடூர கொலை. காவலருடனான முன்விரோதத்தில் வீடு புகுந்து கொன்றுவிட்டு தப்பியவர் சிக்குவாரா? காட்டுமன்னார் கோவில் அருகே மனைவியை அடித்து கொன்ற கணவர் கைது. இன்ஸ்டா மூலம் அறிமுகமாகி காதலித்து திருமணம் செய்த பெண்ணை கணவர் கொன்றது ஏன்? எஃப்ஐஆர் குற்றமும் பின்னணியும் இன்று இரவு 9:30 மணிக்கு சன் நியூஸில் காணத் தவறாதீர்கள்.